சிம்டம்ஸே இல்லாமல் எனக்கு எந்த தொந்தரவுமே இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வருமா? நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ போன வாரம் ஒரு பேஷண்ட்டு எந்த தொந்தரவுமே இல்லை சார், ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, சரி சும்மா போய் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணால் அவங்க இசிஜி எடுத்து பார்த்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருக்குமே கிளாசிக்கல் செஸ்ட் பெயின் வராது. சில பேருக்கு தலை சுத்தல் வரலாம், சில பேருக்கு வாந்தி வரலாம். எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு காலில் வந்து நரம்பெல்லாம் மறுத்து போயிடும், அவங்களுக்கு நடக்கும்போது பஞ்சு மேல் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ஹார்ட்டை சுற்றி இருக்கிற நரம்பு எல்லாமே பாதிச்சிடும். ஸோ அவங்களுக்கு பெயினே தெரியாது. ஸோ ஹார்ட் அட்டாக் வந்ததே அவங்களுக்கு தெரியாது. மூச்சு வாங்குறது, நிறைய பேஷண்ட்டை வந்து நாங்கள் ஓல்டு ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ஃபெயிலியரில் தான் கண்டே பிடிப்போம். அதே மாதிரி வயசானவங்க, எல்டர்லி பேஷண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து ரொம்ப டாலரன்ஸ் லெவல் அதிகம், சொல்ல மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு, சிம்டம்ஸுமே இருக்காது. மூணாவது லேடிஸ். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து சிம்டம்ஸ் இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வரும்.